வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரா. காலபுருஷனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய ஸ்திரராசியான நெருப்பு ராசியான இந்த சிம்மராசியில் பிறந்த மகா சிகரங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தை அனுபவிப்ப சில கிரகச் சூழ்நிலை இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் அதி உச்சத்தை வெகு சீக்கிரத்தில் அடைந்து விடுவார். பொதுவாகவே சிம்மம் சுயம்புவாக, அதுவும் கேதுவில் பிறந்தவர்கள் சுயம்புவாக முன்னேறிதான் துடிக்கின்றார்கள். இவருடைய மரம் ஆலமரம் என்பதால் இவர்கள் அனைவரும் ஆதரிக்கும் ஒரு கூட்டுக்குள் வைத்து காப்பாற்றும் கோழியைப் போல இவர்கள் மற்ற சமூகத்தில் உள்ளவர்களையும் குடும்பத்தில் உள்ளவரையும் ஆதரிக்கும் அமானுஷ்யமான ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த மகத்தில் பிறந்த ஜெகத்தை ஆளும் மகா கெட்டிக்காரர்கள் என்றே கூறலாம். இது மகத்துக்கும் மற்றும் பொருந்துமல்ல, பூரத்துக்கும் பொருந்தும், உத்தரத்துக்கும் பொருந்தும். இந்த மகத்தில் பிறந்தவர்கள் மகா கெட்டிக்காரர்கள், அமானுஷ்யமான ஆற்றல் பெற்றவர்கள், ஏனெனில் மகா சக்தியின் பேராற்றல் பெற்றவர்கள். இது பொதுவான கருத்து. இப்படிப்பட்ட சிம்மராசிக்கு ராஜயோகத்தை அனுபவிப்ப, இவர்கள் அதிர்ஷ்ட யோகத்தை அனுபவிப்ப, அவருடைய ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் ஸ்திரராசியில் அமைவதுதான் மகாராஜ யோகம். ரிதபமனை, சிம்மமனை, விருச்சிகமனை, கும்பமனை என்று சொல்ல வேண்டிய இடங்களில் இந்த நெருப்பு ராசியான சிம்மராசி அமைப்போது மிகவும் ராஜயோகமாகும். இப்படிப்பட்ட இந்த சிம்மராசியுடைய ராசிநாதன் சந்திர பகவான் இணைந்து அமாவாசை யோகத்தில் மகாசக்தி யோகத்தில் இதே ராசியில் இருப்பது இன்னும் சிறப்பான ராஜயோகமாகும். இப்படிப்பட்டவர்களை இந்த ஜாதகருக்கு யோகக்காரன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் மேசராசியில் அமர்ந்து 5வது பார்வையாக பார்க்கும்போது அமானுஷ்யமான ஆற்றலை இந்த ஜாதகர் பெற்றே தீர்வார். இது நிதர்சனமான உண்மை. இது பொது கருத்து. இப்படிப்பட்ட சிம்மராசிக்கு மகா ராஜயோகத்தை அனுபவிக்க அவருக்கு இக்கலியுகத்தில் ராகுபகவான் திசை இருந்தால்தான் இவர் இப்பூமியில் மிகவும் ராஜயோகத்தை அனுபவிப்பார். அதனால்தான் சொல்கிறார்கள், கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, ராகுவை போல் கொடுப்பான் இல்லை. இந்த ராகு பகவான் சித்தர்களின் 18 வருட ஆசியை தருவதற்காகவே இவர் ஒரு ஜாதகத்தை இப்பிறவையில் அமைந்தே தீருவார். அப்படிப்பட்ட இந்த ராகு பகவான் விருச்சிக வீடான அந்த விருச்சிகோடான ஸ்திரராசியான அந்த செவ்வாய் மனையில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது அபூர்வ தனயோகமாகும். அவரும் அனுஷம் என்ற சாரத்தை விட மேலும் கேட்டை என்ற சாரத்தை விட விசாகம் 4 என்று சாரத்தை பெற்றிருப்பது தான் அமானுஷ்யமான ஆற்றல் யோகமும் பூமியின் புதைபொருள் யோகத்தை திரட்டி பெற்றுக்கொள்ளும் மகா பாக்கிய யோகம் பெற்றவர்கள் இப்பூமியில். இப்படிப்பட்டவர்கள் 5 கூடிய குரு பகவான் சாரத்தை பெற்று அந்த குரு பகவானும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் அமர்ந்து 5வது பார்வையை சிம்மராசியும் 7வது பார்வையை மேஷஸ்தானமான துலாமணியும் 9வது பார்வையாக இந்த சிம்மராசிக்கு 5ஆம் இடமான தனுர் ராசியை பார்க்கும் அமைப்பு இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகமாகும். அதாவது காலபுருஷனுக்கு 9 கூடிய குரு பகவான் தனுர்மனையை 9ஆம் பார்வையாக பார்ப்பதும், காலபுருஷனுக்கு 10 கூடிய சனீஸ்வர பகவான் கடகமனையில் அமர்ந்து அவருடைய 7வது விசேஷ பார்வையை மகர ராசியாக பார்ப்பதும், அதாவது காலபுருஷனுக்கு 9 10 கூடியவர்கள் தத்தம் வீடுகளை பார்க்கும் அமைப்பு நிதர்சனமாய் ஏற்பட்டு இந்த சிம்மராசிக்கு 4க்கும் 9 கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிதபமனையில் அமர்ந்து அவர் 4ஆம் வீடான சிம்மராசிக்கு அந்த விருச்சிகமனையை உச்சம் பெற்ற செவ்வாயை, உச்சம் பெற்ற அந்த ராகு பகவானை, அந்த சமஸ்தனமான இந்த ரிதவனது செவ்வாய் பகவான் பார்ப்பதனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் இந்த ராகு திசையில் மண்மனை ஸ்திரச்சொத்து யோகத்தை ரியல் எஸ்டேட் தொழில் மூலமாக பெரும் பணத்தை சம்பாதித்து குறைந்த முயற்சி பெரும் தனக்கார யோகத்தை இவர் பூமியில் அள்ளிய தீரும் அமானுஷ்யமான ஆற்றலை பெற்றிடுவார். இப்படிப்பட்ட ஜாதகருடைய சதுர்த்தாம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த சதுர்த்தாம்சத்தையே இந்த ஜாதகர் அமாவாசை அல்லது பௌர்ணமியில் அமர்ந்து அந்த சிம்மராசிக்கு பெருந்தனத்தை தரக்கூடிய 11ஆம் வீட்டுக்குரியவன் புதன் பகவான் அவர் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு அந்த குரு பகவான் மனையிலிருந்து அவருடைய 7வது பார்வையை 11ஆம் வீட்டை பார்க்கும் அமைப்பும், அந்த 5இல் உள்ள புதன் பகவானை 9இல் உள்ள குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்ப்பதும், மேலும் அந்த 4ஆம் வீட்டு செவ்வாய் பகவான் ராகு பகவான் சதுர்த்தாமசத்தில் அமைந்திருந்தால் இவர் நிரந்தரமான ஆஸ்தி
அந்தஸ்தை பெற்று பேராற்றல் பெற்ற பெரும் தனவந்தராய் பல கோடி ரூபாய் வெகு கையாலும் மகா தைரிய யோகம் பெற்றவராய் இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை.